ஸ்ரீதருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது, மருமகளுங்களும் நல்லபடியா இருக்காங்க. இப்படியே கூட்டு குடும்பமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கண்டி. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்ட விஷயம் தானே இது. அம்மா, என்னடா? நந்தினிக்கு நாயினா அலர்ஜியாம்மா. அதுவும் இல்லாமல் நாயெல்லாம் வீட்டில் வளர்த்தா சுத்தமாக இருக்காதுங்கிறாம்மா. அதனால நம்ம கோப்புவை வெளியே விட சொல்கிறா. டேய் கோபு, நான் பெக்காத பிள்ளடா. அதுவும் அவனை வாசல்ல தான் வச்சிருக்கேன். அவனால உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லைம்மா, இல்லைன்னா அவள் தண்ணி கொடுத்துரும் போனோன்னு சொல்கிறா. கொஞ்ச நாள் பழகினா கோப்புவை பிடிச்சி போயிட்டேன்டா. நன்றியுள்ள ஜீவன்டா அது. அடுத்த வீட்டு அம்மாவை விட நம்ம அம்மா மேல தான்டா ரொம்ப பிரியமா இருக்கும். அதனால தான் அந்த அம்மாவுக்கு பாகிரதி மேல கொஞ்சம் பொறாம அதிகண்டா. என்னடா ப்ராப்ளம் உனக்கு? கோப்பு சின்ன வயசுல நம்ம கூடவே இருக்கிறது, அதை போய் வெளியே விட சொல்றிய? நல்லாவா இருக்கு? அப்படியே கொண்டு போய் விட்டுட்டாலும் அது நம்ம வீட்டை தேடி ஓடி வந்துடும்டா. டேய், நந்தினி கிட்ட சொல்லி புரிய வைடா. நான் எல்லாம் சொல்லி பார்த்துட்டேம்மா. இதுக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா தண்ணி கொடுத்துன போயே ஆகணும்னு சொல்கிறா அவ. என்னடா ஸ்ரீதர், அப்பா போட்ட ஒரே கண்டிஷன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா இருக்கிறது தான். இப்போ ஒரே மாசத்துல தண்ணி கொடுத்துட்டு போகணும்னு சொல்றியே, நல்லாவா இருக்கு? டேய், உன் மனைவிக்கு வேணா ஹைஜீனை பற்றி தெரியாமல் இருக்கலாம்டா. இப்போல்லாம் ஸ்வைன் ஃப்ளூ, பறவை காய்ச்சல், அப்படி இப்படின்னு டெய்லி ஒரு நோய் வருது. நிச்சயமாக சொல்கிறேன், டாக் ஃப்ளூவும் வரும். நம்மளை அதுக்கு பலி கொடுக்க சொல்கிறியா? ஸ்ரீதர், நீ ரொம்ப கற்பனை பண்ணுற. எத்தனை வீட்டில் நாய் வளர்க்குறாங்க, அவங்கெல்லாம் என்ன வளர்த்துட்டு வெளியே விட்டுடுறாங்க. சரி, கோப்புவை கொண்டு போய் ப்ளூ கிராஸ்ல விட்டுடுறேன். என்னங்க, கோபு பாவங்க. ருக்கு எவ்வளவு செஞ்சிருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்லயே பழைய கிடக்குறாங்க. அவனை கொண்டு போய் ப்ளூ கிராஸ்ல விடுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? எனக்கு மட்டும் என்ன ஆசையா, பசங்க 2 பேரும் நம்ம கூட ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க, நான் வேணா நந்தினி கிட்ட பேசி பார்க்கட்டா? அம்மா, அவகிட்ட அவமானப்படாதம்மா. நான் சொல்ல வேணாமே நினைச்சேன். நந்தினி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ வேற மாதிரி இருக்கிறா. என்னடா சொல்ற? ஒரு மாசத்துக்குள்ளேயே மாறிட்டாளா? இல்லம்மா, கோபு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. நாயெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு சொல்றா அவ. சரிங்க, நீங்க கோபுவை ப்ளூ கிராஸ்ல கொண்டு விடுறதுக்கு ரெடி பண்ணிடுங்க. அம்மா, என்னம்மா அழறீங்க? நாங்கள் வேணா தண்ணி கொடுத்துட்டு போயிடுறோம்மா. நீங்கள் கோப்பு விரட்ட வேணாம். டேய், கோபு இல்லனா பரவாயில்லடா. நீ தனி கொடுத்தனால போயிடாதடா. நீ எனக்கு வேணும்டா. அப்படியே நாங்கள் தண்ணி கொடுத்துட்டு போனாலும் கோப்பு எங்கேயே விட்டுட்டு நீங்கள் எங்கள் கூட வந்து கொஞ்ச நாள் இருங்க. புரியுதா? தனி கொடுத்தன போறதுக்கு கோப்புவை சாக்கா வச்சுக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் போடுற நாடகம் இது. சரி, நான் கொண்டு போய் கோப்புவை ப்ளூ கிராஸ்ல விட்டு வரேன்.